வறுமையானவர்களை, நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்கள் கையில்தான் இருக்கிறது. ஆனால் இளைய தலைமுறையோ மிகவும் மோசமான பாதையில் பயணிக்கக்கூடிய நிலை. இன்றைய காலத்து வாலிபர்கள் தீய நட்பின் காரணமாக வழிதவறி வாழ்வை தொலைத்து விடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று நண்பர்கள் மூலமாகத்தான் மிகப்பெரிய தவறுகள் நடைபெறுகிற நிலை ஏற்படுகிறது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவனை ஒவ்வொரு தீய பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் இடம் இந்த மோசமான நட்பு வட்டாரம்தான். சிகரெட்டில் ஆரம்பித்து படிப்படியாக மது மாது என வளர்ந்து கொலை கொள்ளை வரை கொடிகட்டி பறக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். உண்மையான நண்பன் யாரென்றால், தடமாறும் போது தட்டி கேட்பான், தடுமாறும் போது தாங்கி பிடிப்பான். இந்த நண்பனே உண்மையான நண்பனாக இருக்கிறான். பாவமான காரியங்களை செய்யும் போது இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத விஷயம் இல்லையா? இது ஹராமான காரியம் இல்லையா? இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவமான ஹராமான காரியத்தின் பக்கம் நீ செல்கிறாயே, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இங்கே நீ செல்லக்கூடாது என்பதாக சொல்லி ஒரு நல்ல நண்பன், அவனுடைய நண்பன் பாவமான காரியங்களை செய்ய முனைகிற போது அதை தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதே நண்பன் கஷ்டத்தில் இருக்கிற போது, அவன் ஏதாவது சிரமத்தில் இருக்கிறான் என்றால், நல்ல சந்தோஷமாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அவனோடு இருப்பது, நண்பனுக்கு ஏதாவது சிரமம் சிக்கல் என்றால் அவனை கழட்டி விடுவது, இதுவல்ல உண்மையான நட்பு என்பது. நண்பன் சிரமத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை அவன் அறிகிற போது அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நல்ல நண்பன் பாடுபடுவான். அவனுடைய சிரமம் நீங்குவதற்காக வேண்டி என்னென்ன உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வான். ஒரு நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனுடைய சிரமத்தில் கஷ்டமான நேரத்தில் அவனுக்கு உற்ற துணையாக ஆறுதலாக அவனோடு இருப்பான். அப்படி இருக்கக்கூடியவன் தான் உண்மை நண்பனாக இருக்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் அன் யுஹாலில். ஒருவன் தன் நண்பனினுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். ஒருவன் நட்பு வைக்க வேண்டுமானால் யாரோடு நட்பு வைக்க வேண்டும் என்பதை பார்த்து நட்பு வைத்து கொள்ளட்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீய நண்பர்கள், கெட்ட சகவாசத்தை ஒருவன் ஏற்படுத்தி கொள்கிற போது அது இந்த உலகத்திலும் அவனுக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும், நாளை மறுமையிலும் அவனுக்கு அது கெடுதலை ஏற்படுத்தி தந்துவிடும். ஈருலகத்தினுடைய வாழ்க்கையும் பாழாகுவதற்கு அந்த கெட்ட நட்பு அதை அமைத்து கொடுத்து விடும் என்பதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சக்கர் என்கிற நரகவாசிகள் புலம்புகிற புலம்பலை குர்ஆனில் பதிவு செய்கிற போது, மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்கிற இந்த நரகத்தில் நுழைய வைத்தது எது என்பதாக அந்த சக்கர்வாசிகளிடத்தில், சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிற சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த நரகவாசிகளிடத்தில் கேட்கப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்றை அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். வீணான காரியங்களில் யாரெல்லாம் மூழ்கி கிடந்தார்களோ, மிக மோசமான கெட்ட வழக்கமுடையவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களோடு நட்பு பாராட்டினோம், அவர்களோடு சேர்ந்திருந்தோம். வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் என்பதாக குர்ஆனினுடைய 74வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அந்த நரகவாசிகளுடைய வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். பெரும்பாலான தீய நண்பர்கள், அவர்களிடத்தில் இருக்கிற ஒற்றுமை எப்படி இருக்கும் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் வீணான
தேவையில்லாத அவசியமில்லாத பேச்சுக்களையே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஊர் சுற்றுறது, எந்த தியேட்டரில் எந்த நல்ல படம் புது படம் போட்டிருக்கிறான் என்பதை பற்றி பேசுவது, ஒவ்வொரு தியேட்டர்களுக்காக செல்வதை வழமையாக ஆக்கி கொண்டிருப்பது, கேம் விளையாடுவது, அந்நிய பெண்களோடு அரட்டை அடிப்பது, சேட்டிங் செய்வது, அவர்களுக்குள் பேசினாலேயே ஆபாசமான மிக மோசமான கெட்ட வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருப்பது, ஆபாசமான படங்களை பார்ப்பதை வாடிக்கையாக வைத்துக் கொள்வது, ஆபாசமான பேச்சுக்களை பேசுவது, இது போன்ற தீய காரியங்களில் ஈடுபடுவதில் ஒன்றுபடக்கூடியவர்களாக அந்த கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள் இருப்பார்கள். யாரும் யாரையும் திருத்த மாட்டார்கள். இது தவறு, இது செய்யக்கூடாது, இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஹராமான வழியின் பக்கம் செல்லாது என்றெல்லாம் அவர்கள் அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி அறிவுரை சொல்லும் பட்சத்தில் அந்த நட்பு வட்டாரத்தை விட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே தன்னோடு இருக்கிற அந்த கெட்ட நண்பர்கள் என்னென்ன கெட்ட தீய பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு ஒன்றிணையக்கூடியவர்களாக மற்ற நண்பர்களும் இருப்பார்கள். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று கூறுவார்கள். நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலை மாறுகிறது. எனவே நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் சிறப்புடன் விளங்க வேண்டுமானால் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நாம் யாருடன் பழகுகிறோம் என்பதில் கவனம் தேவை. அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கக்கூடிய, இடம் பிடிக்கிற 7 கூட்டத்தார்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷருடைய பெருவழியில் கொஞ்சம் நமக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா, நிழல் கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நாளில் அரிசினுடைய நிழலில் 7 நபர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலானி தஹாபன் ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இருவர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்காகவே நேசித்து ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள். இவர்களுக்கு நாளை மறுமையிலே அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று மனிதர்களில் அதிகமானவர்கள் ஒருவரை நேசிப்பதும் கோபிப்பதும் உலகத்தை மையமாக வைத்தே நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவரால் ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்று இருக்குமானால் ஒருவர் மற்றவரை நேசிப்பார். அவர் மூலமா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனை வச்சு நமக்கு என்ன இருக்குது, எந்த உதவியும் ஆக போகிறதில்லை என்று இவருக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய தோழமையை, நட்பை, நேசத்தை அவர் முறித்து கொள்கிற நிலையில் இருக்கிற நண்பர்களைத்தான் இன்றைக்கு அதிகம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு முஃமின் அப்படி இருக்க மாட்டார். அவர் ஒருவரை நேசிப்பதும் கோபிப்பதும் அல்லாஹ்விற்காகவே இருக்கும். ஒரு மனிதன் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்றார் என்பதை பார்க்கும் போது அவரை நிச்சயமாக ஒரு முஃமின் நேசிப்பார். இந்த மனிதர் தொழுகையாளியாக இருக்கிறார், பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய மனிதராக இவர் இருக்கிறார், ஒரு உண்மையான முஃமினாக ஈமான்தாரியாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசினால், அவரிடத்தில் அமர்ந்தால் ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை இவர் பேச மாட்டார், நல்ல வார்த்தைகளையே பேசுவார். மறுமையை, மரணத்தை நினைவூட்டக்கூடியவராக இவர் இருக்கிறார் என்கிற ரீதியில் ஒரு மூமின் மற்றவரிடத்தில் நட்பு நேசத்தை வைத்துக் கொள்வாரே தவிர கெட்ட ஆபாசமான பேச்சுகளை பேசக்கூடியவராக அவரிடத்துல உட்கார்ந்தா, அவரிடத்துல அமர்ந்தால் தொழுகையே மறந்துவிடும், பள்ளிவாசலே மறந்துவிடும், இஸ்லாமே மறந்துவிடும் என்கிற நிலையில் இருக்கிற நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவரை விட்டும் அவர்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நல்ல நண்பர்களாக முஃமின்களாக இருக்க முடியும். அவருடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சொந்தக்காரராக இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நினைவு வரும் என்று சொன்னால் நேசம் வைத்துக் கொள்வார். அல்லாஹ்வினுடைய நினைவு விட்டும் இவர் நம்மை தூரமாக்கி விடுவார். எப்போ பேசினாலும் சினிமா படத்தை பற்றி தான் பேசுறது, எப்போ பேசினாலும் ஆபாசமான வார்த்தைகளைத்தான் பேசுவது, எப்பொழுது பேசினாலும் உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்திலே உலகளாவிய அளவில் இருக்கிற உலகத்தினுடைய காரியங்களை மட்டுமே பேசுவது என்கிற
நட்பு இருக்கிறது, இது சிறந்த நட்பு அல்ல. ஒருவரிடத்தில் நாம் நட்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்தில் போய் அமர்ந்தால், அவரிடத்தில் நாம் பேசினால் மறுமையை நினைவூட்டுகிறார். இஸ்லாமிய சிந்தனை நமக்கு வருகிறது. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது, நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, தர்மம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வருகிறது. அவரிடத்தில் இருக்கிற நல்ல செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறார், அறிவுரையாக சொல்கிறார் என்று சொன்னால் அவரோடு நட்பு வைப்பது இருக்கிறது. இதுதான் சிறந்த நட்பு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்று அதிகமான இளைஞர்களின் நேரங்கள் எப்படியெல்லாம் வீணடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதிகமாக சினிமாக்களின் மூலமாக நேரங்கள் வீணடிக்கப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஓய்வு என்பது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத், அருள். அதனை எத்தனையோ பேர் இன்றைக்கு வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, எப்பொழுது பார்த்தாலும் கிடைக்கிற ஓய்வு நேரங்களிலெல்லாம் செல்போனில் எடுத்து ஏதாவது படங்களை, ஷார்ட் பிலிம்களை பார்த்து கொண்டிருப்பது, அரட்டை அடிப்பது, சேட்டிங் செய்வது, அல்லது எப்பொழுது பார்த்தாலும் சினிமாக்களிலேயே அதனுடைய சிந்தனைகளிலேயே மூழ்கி தலைத்து அந்த ஓய்வு நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சமுதாய இளவல்களை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குவதற்கு செல்கிற வரைக்கும் நாம் செல்போனை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் செல்போனுடையே நம்முடைய வாழ்க்கை காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் அந்த செல்போன் நம்முடைய கையில் இல்லை என்று சொன்னால் கைகளெல்லாம் நடுக்கம் எடுத்து விடக்கூடிய அளவுக்கு உள்ள நிலை சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும், இளைஞர்கள் என்று இல்லாமல் எல்லோரிடத்திலும் பரவி இருக்கக்கூடிய, ஆண் பெண்கள் எல்லோரிடத்திலும் பரவி இருக்கக்கூடிய, படுப்பதற்காக செல்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட செல்போனை பார்த்து கொண்டு அப்படியே தூங்கி விழுகிற நிலையில் தான் இன்றைக்கு அதிகமான மக்களுடைய சூழ்நிலையை குர்ஆன் ஓதுவதற்கோ, தொழுவதற்கோ, சமுதாயத்தை பற்றி சிந்திப்பதற்கோ, பிறருக்கு உதவி செய்வதற்காகவோ நம்முடைய ஓய்வு நேரங்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாம் ஜீரோவாகத்தான், பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு என்று ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எனக்கு யாரும் தேவையில்லை, என்னுடைய தனிமை போதுமானது, என்னுடைய தனிமையை போக்குவதற்கு என்னுடைய கைகளிலே செல்போன் இருக்கிறது, அந்த கற்பனை உலகத்திலேயே நான் வாழ்ந்துவிட்டு மரணித்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலை இன்றைக்கு சமூக சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சினிமாக்களை பார்த்து அதில் வரக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் போன்று தன்னுடைய நடை, உடை, பாவனைகளை எல்லாம் அமைத்து கொண்டு ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையும் அதிகரித்து போயிருக்கிறது. என்னுடைய தலைவர், அவருக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். யாரை தலைவராக பார்க்க வேண்டுமோ அந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு, யாரை நாம் யாருடைய நடைமுறை பாவனைகளை பின்பற்ற தேவையில்லையோ அவர்களை தங்களுடைய கற்பனை உலகத்தில் கொண்டு வந்து தங்களை தாங்களே கதாநாயகர்களாக சித்தரித்து கொண்டு கற்பனை உலகத்தில் வாழுகிற நிலையை பார்க்கிறோம். அந்த தலைவருக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்னுடைய கணவரை விட எனக்கு அந்த தலைவர் தான் பிடிக்கும் என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற சமூகத்தினுடைய மக்களை நாம் பார்க்க முடிகிறது. பருதா அணிந்து கொண்டு அரசியல் மேடைகளில் கேட்பதற்கு காதுகள் கூசக்கூடிய அளவுக்கு உள்ள ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு பேசி தங்களுடைய கட்சியினர்களை திருப்திப்படுத்துகிற இஸ்லாமிய பெயர் தாங்கிய பெண்களும் முளைத்திருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை புறந்தள்ளிவிட்டு யாரெல்லாமோ ரோல் மாடலாக எடுத்து செயல்படுகிற ஒரு சமூகத்தினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நடிகைகளை ரோல் மாடலாக, எந்த அரசியல் தலைவர்களையும் ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் அஹ்ரஜஹு, யார்
பிற சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபூதாவுதுல 1514வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய நவீன காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம் இளைஞர்கள், வாலிபர்கள் நடிகர்களுடைய வழியை பின்பற்றி தங்களுடைய ஹேர் ஸ்டைலை அமைத்துக் கொள்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அடிப்படையில் அவர்களுடைய சுன்னத்தான முறையில் தம்முடைய தலைமுடியை வைத்துக் கொள்வதற்கு கூட நாம் தயாராக இல்லை. அந்த எனக்கு பிடித்தமான என்னுடைய தலைவர், அந்த நடிகர் எப்படி முடிவெட்டு இருக்கிறாரோ அப்படித்தான் நான் முடிவெட்டுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வெட்டி விடுவேன். பாதி முடியை வைத்துக் கொள்வது, பாதி முடியை வலித்துக் கொள்வது, அந்த முடியை அப்படியே வெட்டி ஒரு 3 கோடி இப்படியே கீச்சிக் கொள்வது, இப்படியெல்லாம் முடிவெட்டி கொள்கிற நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். கேட்டால் தாடி வைப்பதாக இருந்தாலும் சரி, அது சுன்னத் என்கிற அடிப்படையில் தாடி வைப்பதில்லை. முடிவெட்டுவதாக இருந்தாலும் சரி, இது நபியினுடைய வழி என்கிற அடிப்படையில் முடி வைப்பதில்லை. அது முடிவெட்டுவதாக இருந்தாலும் தாடி வைப்பதாக இருந்தாலும் என்னுடைய தலைவர் இந்த நடிகர் தாடி வைத்திருக்கிறார், நான் தாடி வைத்திருக்கிறேன், அந்த நடிகர் இப்படி முடி வைத்திருக்கிறார், நான் முடிவெட்டுகிறேன் என்பதாக யார் யாரையெல்லாமோ பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவர் முடிவெட்டி வருகிற போது அந்த முடியை பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் முடி வைத்திருக்கிறார், மற்றொரு பக்கம் முடியை வலித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் முடி வைப்பதாக இருந்தால் முழுமையாக முடி வையுங்கள், முடியை மலிப்பதாக இருந்தால் முழுவதுமாக முடியை எடுத்து விடுங்கள், இதுதான் நம்முடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு பக்கம் முடி வைத்து மறுபக்கம் முடியை வலித்துக் கொள்வது இருக்கிறது, இது யகூதி நஸ்ரானிகளுடைய பழக்கம் என்பதாக சொல்லி அதை தடை செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் எந்த வழிமுறை கூடாது, அது யூதர்களுடைய கலாச்சாரம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த முடிவெட்டுகிற ஸ்டைலை தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வெட்டி விட்டு கொண்டு இருக்கிறோம். அதை வெட்டுவதை பார்த்து, அந்த முடிக்கட்டிங்க பார்த்து நாம் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு நிற்கிறோம். அதாவது ஸ்கூல் நேரத்தில் அந்த மாதிரி வெட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடியவர்கள் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, அதை அலோடு பண்றது இல்லை. இது ஒழுக்கக்கேடு, சமூக சீர்கேடு, இப்படி வெட்டிட்டு வராதீங்கன்னு தடுக்கிறாங்களாம். அதனால ஸ்கூல்ல எப்போ ஒரு 10 நாள் லீவ் வரும், எப்போ 1 மாசம் லீவ் வரும் என்பதை பார்த்து அந்த நேரத்தில் உடனே சலூனுக்கு கூட்டு போய் என் மகனுக்கு இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு 3 கோடு போட்டு அவன் ஆசைப்படி அந்த முடியை வெட்டி விட்டுருங்க, ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள அது வளர்ந்துரும் என்பதாக சொல்லி இப்படி யூதர்களினுடைய கலாச்சாரத்தின்படி வெட்டி அழகு பார்க்கிற பெற்றவர்களை இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு செல்போனை தவறாக பயன்படுத்துகிற நிலையையும் பார்க்கிறோம். இணையதளங்களில் மிக மோசமான கெட்ட ஆபாசமான காட்சிகளை பார்க்கிற, அதில் லைக்கிற, அதில் சந்தோஷப்படுகிற நட்பு வட்டாரங்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதிகமான நேரங்களை செல்போனில் செலவு செய்கிற சூழ்நிலை. அந்த செல்போனில் அவர்கள் எப்படி மற்றவர்கள் ஆடுகிறார்களோ பாடுகிறார்களோ, நடிகர்கள் எப்படி தங்களை காட்டிக்கொள்கிறார்களோ அதே போல தங்களை கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக சித்தரித்துக் கொண்டு ரீல்ஸ் மோகத்தில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினுடைய இளவல்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ரீல்ஸ் மோகத்தில் சுற்றித் தருகிற இளைஞர்கள் பட்டாளம். அதிலும் பெண்களை சொல்ல வேண்டுமானால் பர்தா அணிந்து கொண்டால் போதுமானது, நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது என்னுடைய மனசுக்கு சரினுபடுதோ அதை நான் செய்கிறேன், இதில் என்ன தவறு இருக்கிறது, என்னுடைய மனசுக்கு நான் சரினு படுறதை செய்யறதுல என்ன தவறு இருக்குது, எப்படித்தான் என்னுடைய திறமையை நான் வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டுவது, திறமையை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய கணவரினுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தார்கள் ஒத்துழைப்பு எனக்கு இருக்கிறது, அதை நான் இப்படி ஆடுறேன் பாடுறேன் ரீல்ஸ் போடுறேன், இதில்
உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதாக கேள்வி கேட்டுக்கொண்டு அதில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த பெண்கள் இருக்கிறார்களே, இன்றைக்கு சமூகத்தில் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நட்பு வட்டாரம் என்று நாம் எடுக்கிற போது எல்லா நல்ல நட்பு கெட்ட நட்பு என்பதையும் தாண்டி இன்றைக்கு ஆண்கள் அந்நிய பெண்களோடு பழகுகிற அந்த கலாச்சாரம், அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு பழகுகிற அந்த கலாச்சாரம் எங்களுடைய மனசுல எதுவுமே இல்லை. நாங்க பியூரா தான், நல்ல அழகா நல்லதான் நட்பா பழகிட்டு இருக்கிறோம். நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை தான் தவறாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் தான் தவறாக இருக்கிறது. எங்களுடைய மனசுல எதுவுமே இல்லை, நாங்க சோசியலா பழகுறோம் என்பதாக சொல்லி சேர்ந்து பழகுகிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிற சூழ்நிலை வேறு எங்கும் இல்லை, நம்முடைய சமூகத்திலேயே உருவாகி கொண்டிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. ஏதாவது விசேஷமான நாட்கள் வருகிறது என்று சொன்னால் உன் ஃப்ரெண்ட்ஸை நம்முடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு பார்ட்டி வைக்கலாம், அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கலாம் என்பதாக பெற்றவர்களே தங்களுடைய பிள்ளைகளுடைய அந்நிய பெண்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வர செய்து அவர்களுக்கு விருந்து பரிமாறுகிற இந்த நிலையும் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல பெஸ்டி கலாச்சாரம்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. பெஸ்டினா என்னன்னா, கணவன் என்ன சொல்கிறானோ அந்த கணவனுடைய வார்த்தையை விட தனக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பெஸ்டி இருக்கிறாரே, அவர் சொல்வதைத்தான் இவள் கேட்பாள் என்கிற இந்த கலாச்சாரம் இதுவும் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. இந்த பெஸ்டி கலாச்சாரத்தின் மூலமாக யாரும் யாருடனும் பழகலாம், யாரும் யாருடனும் பேசலாம். என்னுடைய கணவர் இவர்தான் என்றாலும் கூட எனக்கு இருக்கிற என்னுடைய பெஸ்டி இருக்கிறாரே, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால் அதற்குத்தான் என்னுடைய கணவரை விட நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த பெஸ்டி கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கக்கூடிய, அதன் மூலமாகவே தலாக்குகள் விவாகரத்து நடைபெறுகிற சூழ்நிலையும் இன்றைக்கு சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, போதைக்கு அடிமையான ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்று புதிய புதிய பெயர்களில் போதை பொருட்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இவற்றுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் அடிமையாகி தன்னுடைய இடத்தை நிரந்தரமாக நரகமாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மது இருக்கிறதே, போதை வஸ்துக்கள் இருக்கிறதே, இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, ஒரு காலத்தில் மது ஆகும் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே அந்த நேரத்தில் நாங்களெல்லாம், அதாவது மற்ற சஹாபாக்கள் மதுவை குடித்துக் கொண்டிருக்கிற போது அதை தடை செய்வதற்கு முன்னால் அதை ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் நான் இருந்தேன் என்று சொல்கிற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த குர்ஆனினுடைய தடை வந்தது. போதை மது என்பது, மது வஸ்துக்கள் உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது என்கிற வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மதுவும் சூதாட்டமும் சிலைகளை வணங்குவதும் ஜோசியம் பார்ப்பதும் இவைகளெல்லாம் அருவருப்பான ஷைத்தானினுடைய செயல்பாடுகளாகும். ஃபஜ்தனிபுஹு, எனவே இவைகள் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய வசனம் இறக்கி அருளப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படி நீங்கள் விலகிக் கொண்டால் வெற்றி பெறுவீர்கள் என்கிற இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அப்படி ஓதி காண்பித்த மாத்திரத்திலேயே மடா குடிகாரர்களாக இருந்தவர்கள் அந்த மது கிண்ணத்தை வைத்துக் கொண்டு, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே பிரியமானது இந்த மதுதான் என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த மது கிண்ணங்களுக்கு முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தார்களோ, அந்த மாத்திரத்திலேயே அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த மது பீப்பாய்களை அப்படியே கீழே போட்டு உடைத்தார்கள், காலில் வைத்து மிதித்தார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்ன ஆச்சரியம்! கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் இந்த மது கிண்ணம் தான் எனக்கு மிகவும் பிரியமானது என்பதாக சொல்லி முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்த நபி தோழர்கள் எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு
சுப்ஹானஹு தஆலா இந்த மது தடை செய்யப்பட்டு விட்டது என்பதாக கட்டளையிட்டானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா? ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா என்பதாக கேட்டார்களோ, அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த நபித்தோழர்கள் எல்லாம் இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், இதோ விலகிக் கொண்டோம் நபியே, இதோ அதை விட்டும் தவிர்ந்து கொண்டோம் நபியே, எங்களுக்கு பிரியமானது இது நாள் வரைக்கும் இந்த மதுவாகத்தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது அது தடையாக நீங்கள் சொல்லிவிட்டீர்களோ, இந்த மதுவை விட எங்களுடைய உயிரை விட நீங்கள் தான் பிரியமானவர்கள், உங்களுடைய வார்த்தை தான் பிரியமானது என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் மட்டும் அந்த மதீனா நகரத்து வீதிகளில் மது ஆறு ஓடியது என்பதாக வரலாறு பேசுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்தான் என்கிற மாத்திரத்தில் உடனேயே அவர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் சஹாபாக்கள். அதே தடை இன்றைக்கும் நமக்கு முன்னால் இருக்கிறது. எந்த அளவுக்கு அதிலிருந்து விலகி நிற்கிறோம்? நம்முடைய சமுதாய இளவல்கள் அதிலிருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறார்கள்? யாராவது மதுவை குடித்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜலத ஃபில் ஹம்ரி பில் ஜரீதி வன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மது குடிப்பவர்களை பேரித்த மட்டைகளாலும் செருப்புகளாலும் அடிப்பதற்கு நான் உத்தரவிடுகிறேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு போதை ஆசாமிகளின் தொல்லை எந்த அளவுக்கு தமிழகத்தில் அதிகரித்து போய் இருக்கிறது என்று சொன்னால், வடமாநிலத்தினுடைய நீங்கள் அறிந்திருக்க கூடும் செய்திகளை, வடமாநிலத்தினுடைய ஒரு இளைஞர் சுராஜ் என்கிற அந்த இளைஞர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு 4 சிறுவர்கள், இளைஞர்கள் கூட அல்ல, சிறுவர்கள் கையிலே அரிவாளை வைத்து தன்னுடைய ரீல்ஸ் மோகத்தில் அந்த பையனை மிரட்டுற மாதிரி வெற்ற மாதிரி அவனை துன்புறுத்தி, அந்த வடமாநிலத்து இளைஞரை துன்புறுத்தி, தான் அடித்திருந்த அந்த போதையின் காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கூட தெரியாமல் அறியாமல் அந்த வடமாநிலத்து இளைஞரை துன்புறுத்திய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை, அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வடமாநிலத்து இளைஞரை அவர்கள் அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அதை ரீல்ஸ் வேற எடுத்து இணையதளத்தில் போடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு போதை தலைக்கேறிய அந்த நிலை என்பது இது நமக்கு தெரிந்த ஒன்று என்றால், இது போல எத்தனையோ சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்கிற போது இந்த போதை என்பது அது உம்முல் ஹபாயிஸ், மிகப்பெரிய பாவங்களுக்கான தாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய சமுதாயம் சீரழியாமல் இருக்க வேண்டுமானால் இந்த போதையில் இருந்து நம்முடைய சமூகத்தை நாம், இளைஞர்கள் பட்டாளத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். போதை இருக்கிறதே, அதற்கான நரக தண்டனையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். நாளை மறுமையில அந்த நரகவாசிகள் அவர்கள் தாகம் என்பதாக தகித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர் அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அவர்களுக்கென்று தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு பானம் கொண்டு வருவார்கள். ரதகத்துல் ஹபால் என்கிற பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பக்கத்திலே கொண்டு வருகிற போது அந்த நரகவாசிகள் எல்லாம், என்ன ரதகத்துல் ஹபாலா, இந்த பானத்தை குடிப்பதை விட நாங்கள் தாகத்தோடு இருந்து கொள்வோம் என்பதாக ஓட்டம் எடுப்பார்கள். அந்த நரகத்தில் அவர்களால் எங்கே ஓடி ஒளிந்துவிட முடியும்? அவர்களை பிடித்து அந்த நரகவாசிகளுக்கு ரதகத்துல் ஹபால் என்கிற அந்த பானத்தை அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் ஊட்டுவார்கள். அப்படி ஊட்டுகிற போது அதனுடைய வாடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் குமட்டி கொண்டு வரும். அதை குடித்ததன் காரணத்தினால், அதனுடைய வெப்பத்தின் காரணத்தினால் அவர்களுடைய குடலெல்லாம் அந்து விழும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையாக, தண்டனையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரதகத்துல் ஹபால் என்பதாக சொன்னீர்களே, அது என்ன பானம் என்பதாக கேட்கிற போது, அதுதான் நரகவாசிகளுடைய சீடும் சளமும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு இது கொடுக்கப்படுகிறது என்பதாக கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற போது யார் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, யார் மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தடை செய்யப்பட்டதற்கு பிறகும் அதில் யார் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ரதகத்துல் ஹபால் என்கிற பானம் புகட்டப்படும் என்பதாக
என்பதாக, வேதனை செய்யப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஜாலி என்ஜாய் என்கிற பெயரில் குடித்துக் கொண்டிருப்பது பீர் அல்ல, விஸ்கி அல்ல, பிராந்தி அல்ல, அந்த நரகத்தினுடைய நரகவாசிகளுடைய சீலும் சளமும் நிறைந்த அந்த ரதகத்துல் ஹபால் என்கிற பானத்தை அவர்கள் குடிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். நல்லடியார்களாக நாம் வாழ வேண்டும். நாம் ஏன் நல்லடியார்களாக வாழ வேண்டும்? எப்பொழுதுமே நாம் பாவத்தின் பக்கம், தீமைகளின் பக்கம் சென்று விடக்கூடாது. நல்ல செயல்பாடுகளையே செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன் நல்ல செயல்பாடுகளையே செய்து கொண்டு இருக்க வேண்டும்? ஏன் பாவம் செய்துவிடக் கூடாது என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தி அலா மா மாத அலைஹி, ஓர் அடியார் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வாரோ அந்த நிலையிலேயே அவர் மரணிப்பார். ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருந்த மனநிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில் 5518வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இறுதி முடிவுகளை கொண்டே ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் தீர்மானிக்கப்படுகிறன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 6493வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய இறுதி நேரம் என்பது அது நல்ல சிறப்பான நேரமாக அமைய வேண்டும். மது போதையில் இருக்கிற போது ஒருவன் மரணித்தால் அவனுடைய நிலை நரகத்தினுடைய நிலைதான். ஆபாசமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த நேரத்தில் ஒருவனுக்கு மரணம் வந்தால், வாகனத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அப்படி இன்றைக்கு வாகனத்தினுடைய அந்த விபத்துகள் என்பது அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடியவர்கள் மீண்டும் வீட்டுக்கு எப்பொழுது நல்லபடியாக திரும்பி வர வேண்டுமே என்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிற காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு வாகன விபத்துகள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நாம் செல்லுகிற அந்த இடம் இருக்கிறத, இது நல்ல எண்ணத்தோடு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வியாபார நிமித்தமாக சென்று கொண்டிருக்கிறோம், அல்லது பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக, தொழுகைக்காக, இபாதத்திற்காக என்று நாம் சென்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியத்திற்காக வேண்டி நம்முடைய பயணம் அமையுமானால், அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் நம்முடைய மரணம் அமையுமானால், என்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக வேண்டி நான் வெளியே சென்றிருக்கிற போது அது ஒரு சதக்கா. அந்த நேரத்தில் எனக்கு வாகன விபத்து ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவான். நான் சுவனத்திற்கு சென்று விடலாம், அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தரக்கூடும். ஆனால் நான் வாகனத்தில் செல்வது, என்னுடைய பயணம் என்பது அது நல்ல காரியங்களுக்காக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த காரியங்களுக்காக இல்லாமல், மதுவை அருந்த வேண்டும் என்பதற்காக ஒருவன் செல்கிற போது, மது போதையிலே ஒருவன் செல்லுகிற போது, சினிமாக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் செல்கிற போது, அந்நிய பெண்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் செல்கிற போது, அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கிற ஒரு ஹராமான காரியத்தின் பக்கம் ஒருவன் சென்று கொண்டிருக்கிற போது, அந்த நிலையில் அவனுக்கு விபத்து ஏற்பட்டால், அந்த நிலையில் அவனுக்கு மரணம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய நிலை என்பது அது நரகம்தான் என்கிற போது நம்முடைய எல்லா நிலைகளையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாகன விபத்துகள் அதிகரித்து போயிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அதிவேகமாக பைக் ஓட்டுகிற இளைஞர்கள் அதிகரித்து போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அதில் வீலிங் செய்கிறோம், நாங்கள் சாகசங்கள் பண்றோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக விபத்துகளை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நாங்கள் நண்பர்களோடு ஜாலியாக ஊர் சுற்றுகிறோம் என்கிற பெயர்ல மிக நீண்ட தூரமாக பயணம் செய்து டீ குடிக்க போகிற நிலை, அதனால் ஏற்படுகிற விபத்துகள் எல்லாம் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. சமீபத்தில் மேலப்பாளையத்தில் இருந்து டீ குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நட்பு வட்டாரம் எல்லாம் நம்ம பிள்ளைகளோ தான் காவல் கிணத்துக்கு டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். வந்துவிட்டு செல்கிற போதோ என்னவோ அவர்கள் வந்த வழியில் வாகன விபத்து ஏற்பட்டு ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார், ஒருவர் வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை நமக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நாம் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துஆ செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு பெற்றவர்கள் பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றுகிற நிலை என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மிகப்பெரிய பெற்றவர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய இழப்பாக, வலியாக, ரணமாக இருக்கும்.
அப்படியானால் அந்த மாதிரியான வலி, ரணம், வேதனை நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை ஆசைப்படுறாங்கிறதுக்காக விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். விசேஷ நாட்கள்ல தானே ஓட்டிட்டு போறான் என்று ஓட்ட கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க எந்த ஸ்பீட்ல போறாங்க என்பதெல்லாம் பெற்றவர்கள் அறிய மாட்டார்கள். நண்பர்களோடு அவர்கள் சேர்ந்து அந்த வாகனத்திலே பயணிக்கிற போது அந்த பயணம் என்பது அது கரடுமுரடான பயணமாக விபத்தை ஏற்படுத்துகிற, தானும் விபத்துக்குள்ளாகி பிறரையும் விபத்துக்குள்ளாக்கக்கூடிய பயணமாக தங்களுடைய பிள்ளைகள் அந்த பயணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக மரணம் ஏற்படுமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து, இளம் மரணத்திலிருந்து அல்லாஹு தாலா வாகன விபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழலில் இடம் கிடைக்கக்கூடிய மக்களை குறித்து சொல்கிற போது ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், எந்த வாலிபன் தன்னுடைய வாலிப வயதில் இளமை பருவத்தில் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்வானோ, எந்த வாலிபன் நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வானோ, எந்த இளைஞன் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வானோ, எந்த இளைஞன் தொழுகையாளியாக இருப்பானோ, எந்த இளைஞன் மார்க்க சிந்தனையோடு வளர்வானோ, அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இளமையை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வினுடைய நியாமத்தை பெற்றவர்கள். அந்த இளமை பருவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிறிய பருவத்தை உடையவர்களுக்கோ முதுமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இப்படி ஒரு பாக்கியம் சொல்லப்படவில்லை. இளமை பருவத்தில் இருப்பவர்களுக்கு இப்படி ஒரு நியமத் பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இளமை பருவத்தை அடைந்திருப்பவர்கள் அல்லாஹ்வினுடைய நியமத்தில் இருக்கிறார்கள், இபாதத்தில் வணக்க வழிபாடுகளை செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாளை அர்ஷினுடைய அந்த நிழலில் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்கிற போது அதில் நாம் அந்த இளமை பருவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி நில்லுங்கள். உங்களுடைய பெற்றோரை, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு பெற்றவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றவர்களை கண்ணியப்படுத்துங்கள். பெரியவர்களை, முதியவர்களுக்கான அந்த கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் லி சின்னதி இல்லா கைலல்லாஹு லஹு மை யுக்ரிமுஹு இன்த சின்னா, எந்த வாலிபர் தன்னை விட வயது முதிர்ந்த பெரியவர்களை, முதியவர்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அந்த வாலிபருக்கு அவரும் ஒரு நாள் வயோதிகத்தை அடைவார். அப்படி வயோதிகத்தை அடைகிற போது அவருக்கு கண்ணியம் கொடுக்கிற, அவரை மகிழ்ச்சியுறச் செய்கிற நல்ல மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பெரியவர்கள், பெற்றவர்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய ஒன்றாக இளையவர்கள், சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களை மதிக்க மாட்டுகிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது அதிகமாக பேசப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். யார் என்பதாக நான் கேட்டேன். அப்பொழுது என்னிடத்திலே சொல்லப்பட்டது, அது வேறு யாருமல்ல, உங்களுடைய தோழர் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லப்பட்டது. ஏன் அவருக்கு இப்படி ஒரு சிறப்பு என்பதாக நான் கேட்டபோது என்னிடத்தில் சொல்லப்பட்டது, அப்பொழுது ஹாரிஸா மரணித்து விடவில்லை, வஃபாத்தாகி விடவில்லை, இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹாரிஸா அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் செய்கிற உபகாரம், ஹாரிஸா பெரியவர்களுக்கு அவர் கொடுக்கிற கண்ணியம், அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை சுவனத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த சுவனத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை ஹாரிஸாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் பெற்றோருக்கு அவர் செய்கிற உபகாரம் என்பதாக என்னிடத்திலே சொல்லப்பட்டது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அறிவுரை கூறுவதையும் அட்வைஸ் செய்வதையும் கண்டிப்பு செய்வதையும் இன்றைய இளைய சமுதாயம் விரும்புவதே இல்லை. ஆனால் ஒளிபடாத கற்கள் சிற்பமாகுவதில்லை, பட்டை தீட்டாத வைரங்கள் ஜொலிப்பதில்லை என்பதை நாம் நினைவில் வைப்போம். அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்போம், விலக்கியவற்றை தவிர்த்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கம் பற்றிய தெளிவை வருவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவம் நீங்கிடச் செய்வாயே.